உண்மையாகவே நேரடியாக அது பார்த்ததில்ல. இது மெயின்கரன் ஹலோ மக்கள், நான் உங்கள் எஸ்கே ஃபன் பண்ணி சேனல்லேருந்து பேசுகிறேன். நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கோணக்கரைங்கிற பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை பற்றின பிளாக் தான் இது. திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்க. உன்னை தாண்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. ஆமாங்க, உண்மையாகவே கிழிச்சிடுற அப்படி கெட்டப்பில் தான் இருந்தேன். அவ்வளோ இது லோக்கலாக அவர். நம்ம மட்டும் என்ன வெளியூரா? நம்மளும் லோக்கல் தான். அப்படியே அந்த லுக்கில் பார்த்துட்டு அப்படியே பெரிய மனசில் கேப்டன் விஜயகாந்தன் நினப்பு அந்த மாதிரி பார்த்துருப்போம். சரி, ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோணக்கரை சுவாமலை பகுதி நம்ம அந்த பாலத்துக்கு அடியில் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குது, எந்த மாதிரி அழகு கும்பகோணம் சுவாமிமலை மெயின் ரோட்டில் கோணக்கரை விவேகானந்தர் ஆசிரமம் இருக்கும் வனப்பகுதியை நோக்கி நம்முடைய பயணம். இன்றைய பயணம் காலையிலேயே மிகவும் புத்துணர்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் துவங்கியது. எஸ்கே அவர்கள் மிகவும் கலகலப்பாக வருகிறார். ஒரு வழியா கோணக்கரை பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது சுவாமிமலை பக்கத்தில் உள்ளது. இந்த மாதிரி நான் மிரட்சியாக சொல்லலாம். மிகவும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகோடு காணப்படும் இந்த பகுதி. கும்பகோணத்தில் இப்படி ஒரு பகுதி இருப்பதே பலருக்கு தெரியாது. இந்த பகுதிகளில் இது நீளமாக பல கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஒரு பகுதி. இது ஒரு பகுதி. பாலிமர் வேல்ராஜ் செய்தி துணுக்களுக்காக பாலிமர் வேல்ராஜ் ஐயா, பாலிமர் வேல்ராஜ் போலே கடைபிடிச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். இந்த காட்டுக்குடி இப்படி ஒரு இடமா? ஆஹா, ஆமா, பெருமைப்படுற விஷயம் கிடையாது. சத்தத்துடன் அந்த கீச்சு கீச்சு குரல் என்று மனதை ரம்மியமாக்கும். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு கூட பாருங்க ஐயா 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 பாருங்க. முருகனின் வாகனமான மயில் இங்கே இருப்பாரு. இங்கே காட்டின இது ஜூம் பண்ண முடியலையே, என்ன பண்றது? பண்ண வீடுன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பாருங்க, அழகா எப்படி அருமையா இருக்கு பாருங்க. மக்களே, ஒரு முறையாவது ஒரு நாள் இரவாவது இந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ்ந்து பார்த்தோம். போதும், இந்த பரபரப்பான நகர வாழ்க்கை கான்கிரீட் காட்டுல வாழ்ந்தது போகும். என் மனது லைத்து விட்டது. லைக் பண்ணிடுச்சா? லைத்து விட்டதா? லைத்து விட்டது. லைத்து என்றால் என்ன? மனது ஒன்றி விட்டது. ஒன்றி விட்டது, அதற்கு அர்த்தம் தான் லைட்டா. இவருங்க தொகை தெரியாது. உள்ள போடுவோம். இது வந்து கோணக்கரை இல்லை, மயில்கரைங்கிற மாதிரி எனக்கு கேமரா கொஞ்சம் தீவிரமாக இருக்குங்க. இதெல்லாம் காண கிடைக்காது, யதார்த்தமாக அமையிறது. இது மாதிரி இடங்களில் வந்து மயில் தொகையை விரித்து என்ன ஒரு ஃபாஸ்ட்டு காட்டில் போவோம். அது கிட்ட நோக்கி போயிட்டுருக்கேன். பயப்படணும் என்னன்னு தெரியல. நல்லா இருக்குல்ல ஷோ. நான் உண்மையாகவே நேரடியாக அது பார்த்ததில்ல, முதல் முறை. வேறு யாராவது பார்த்துருக்கீங்க? பயப்பட ஆரம்பிச்சிட்டான், அவ்வளோதான். டே, ஒன்றும் பண்ணலடா, வாடா. அழகாக இடத்த பார்த்தீங்களா?
உள்ளே போயிட்டுருக்கேன். கேமராமேன் அங்கே இருக்காரு. வாழ்க்கத்தான் மாறுதோ கை காதலும் ஏறுது நாங்காலி. எவ்வளோதான் இயற்கை அழகு அப்படின்னா நம்மளுங்க பண்ணுற வேலை இந்த பிளாஸ்டிக், அது காடு இது மாதிரி அமைப்புனாலே போது சும்மா போல. எதிரிங்க யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு 7 ஆபத்துக்களை உண்டாக்கிட்டு போயிருக்காங்க. ஐ மீன் இப்போ நானும் என்னுடைய ஒளிப்பதிவாளரும் இந்த இடத்துக்கு நோக்கி வந்தோம். இவர் தான் சொன்னார், வாங்க கோணக்கரைக்கு போவோம். கோணக்கரைக்கு போயிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்காது காட்டு பகுதி மாதிரி, நம்ம எப்போ பார்த்தாலும் நகரை சுற்றி ஒரு வாகனம் அந்த ஒரு காற்று இந்த மாதிரி சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இங்கே எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் வாங்க அப்படின்னாப்புல. காலையில் ஒரு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு 7:30 மணிக்கு குளித்து கிளம்பணும். அது மாதிரி இது பண்ணோம். இன்னும் அவர் ஒரு அதிர்ச்சியிலே இருக்காப்புல ஒளிப்பதிவாளர், ஏன்னு தெரியல. ஒரு முகம் அவருக்குள்ளே ஒரு பயம் சூழ்ந்திருக்கா இல்லை வேறு எதுன்னு தெரியல. முகத்தில் அவ்வளோ கலவரம் தெரியுது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நான் இப்போ அதான் சொன்னேன், ஒரு இடையில அவர்கிட்ட ஒளிப்பதிவாளர்கிட்ட சொல்லும்போது கூட இது வந்து மயில் அதாவது கோணக்கரைன்னு சொன்னார். இல்லைங்க ஐயா, இது வந்து மயில் வரும் கரைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தது என்ன, வழி பாதையில் வீட்டு பகுதியிலலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, கோழி ஆடு மாடு இயல்பாக இருக்கிற மாதிரி இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 தடவை மயில் தான் பார்த்தேன். எனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கும் பிடிக்கும். அந்த மயிலை பார்க்கும்போதே அது ஒரு அழகு இருக்கும். என்ன சொல்ல போனால் நம்ம ஆணின அழகுன்னா அது மயிலில் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஆண் வந்து சேவலாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும், இதில் வந்து அழகுன்னு காட்டுற விதம் பார்த்திங்கன்னா நம்ம மனித இனத்தை பொறுத்தவரை பெண்கள் தான் அழகு நம்ம வந்து மிகைப்படுத்தி. ஆண் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா மயில் இனத்தில் கோழி அதெல்லாம் நம்ம பெருமையாக சொல்லணும். சிங்கமே இருக்கட்டும், பிடரியும் அந்த மாதிரிலாம் கொடுத்து அது ஒரு அழகாக இருக்கும், இயற்கை அழகு. இதை ஏன்டா இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஏதோ சொல்லணும், அவ்வளோதான். அடிப்படையில் அதை எதாவது சொல்கிறாரா என்னன்னு கேட்டுக்கோம். வனப்பகுதிக்குள்ளே வந்து திக்கு திசை தெரியாமல் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு படம் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு போய்கிட்டே இருக்கு வழி, எந்த வழியா இப்போ உள்ளே வந்தோன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. இங்கே மக்களுடைய நடமாட்டம் ரொம்ப கம்மி. அப்போ உள்ளே வரப்போ யார்கிட்டையாவது விசாரிக்கலான்னு பார்த்தா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் மனித தலைகளே தெரியல. இப்போ யார்கிட்ட கேட்குறது என்னன்னு புரியல. வாகன சத்தங்கள்லாம் கேட்குது, ஆனால் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. தூரத்தில் கேட்கக்கூடிய சத்தங்கள் இங்கே அந்த காதில் நமக்கு பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்குங்கிறது மட்டும் தான் தெரியுது. இங்கேருந்து எப்படி நாங்கள் அந்த வழி இன்னைக்கு இன்னும் சுவாரஸ்யமான பகுதி உள்ளே போவோம். ஐயா ஏதோ சொல்லுங்கள். இந்த இடங்கள்ல விவேகானந்தர் ஆசிரமம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை குடில்கள் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அந்த இடத்துல போய் பார்வையிட்டுட்டு அவங்கக்கிட்ட நமக்கு ஏதாவது தகவல்கள் கிடைக்கிறதா, இங்கேருந்து எப்படி நம்ம வெளியேறது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்டு முடிவு பண்ணிக்கணும். எங்களுக்கு தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது. நாங்கள் வரோம் வந்துட்டு நிறைய பாதைகள் பிரிஞ்சு போகுது. ஒவ்வொன்றில் போனால் அது வேறு சந்திப்புகளில் போய் முடியுது. அப்புறம் பிடிச்சதில் 2 பேர், ஒன்று பாரதியார், இன்னொரு விவேகானந்தர். ஸோ அந்த விவேகானந்தர் ஐயா இடத்த நான் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், போகிற வழியில் காமிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இப்படி ஆடை உடுத்திருக்கேன் ஐயா இடத்துக்கு. நான் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். முறையான ஆடைகள் இருந்ததுன்னா நான் ஐயாவோட சுவாமி விவேகானந்தர் ஐயா இடத்துக்கு போயிருப்பேன். அது இப்போ இப்படி இல்லைங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த மட்டும் காட்டிடுறேன் உங்கள்கிட்ட. நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் போனால் இடது பக்கம்